ஹஜ் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னா ஹஜ்ஜுடைய மாதம். சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடக்கூடிய தொங்கோட்டமாக இருக்கலாம், ஹிஜ்ரே இஸ்மாயிலாக இருக்கலாம், மக்காவே இப்ராஹிமாக இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், ஜம்சம் தண்ணியாக இருக்கலாம், ஹஜ் பெண்ணாளுடைய காலத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கலாம், உலகியாவாக. இவைகள் அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அவர்கள் செய்ததை நாங்கள் பேசுகின்றோம். துஆ அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டாங்க. பின்னால் வரக்கூடிய மக்கள் என்னை பற்றி நலவு கதைக்க வேண்டும், என்னுடைய திருநாமத்தை பேச வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் என்ன செஞ்சிருக்கின்றோம்? கேள்வி அதுதான். எனக்கும் உங்களுக்கும் அல்ல அருள் செய்வானா. இன்றைய ஹுத்பாவுடைய நோக்கம், பிரசங்கம் என்ன தெரியுமா? எங்கட வாழ்க்கைக்கு நாங்க என்ன அர்த்தம் சொல்லுவது, எங்கட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இங்க யாருமே துவா கேட்க போறது இல்ல, யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடாதேன்னு துவா கேட்கறது இல்ல. நோய் இல்லாம வாழ துவா கேட்போம், வறுமையில வாடாம இருக்க துவா கேட்போம், பசி இல்லாம இருக்க துவா கேட்போம், எல்லாத்துக்கும் துவா கேட்போம். யாருமே துவா கேட்க மாட்டாங்க, யா அல்லாஹ் என்ன என்ன மௌத்தாக்கிடாதேன்னு யாரும் துவா கேட்கறது இல்ல. எல்லாம் மௌத்த விட்டு பாதுகாருன்னு துவா கேட்கறதுக்கு வாய் வராது. ஏன் காரணம் தெரியுமா? நாங்க நம்புகின்றோம் இங்க வந்த யாருமே நிரந்தரமாக வாழ போறது இல்ல, இதை விட்டுட்டு போகத்தான் போறாங்க. ஆனா எல்லாரும் துவா கேட்கிறதுமா, யாரா இந்த மௌத்த நல்லதாக்கி வச்சு நல்ல நிலையில மௌத்தாகணும், நல்ல பேருடைய மௌத்தாகணும், நீ பொருந்திக் கொண்ட நிலையில மௌத்தாகணும், மக்களுடைய கண்ணீர் வெள்ளத்திலேயே மௌத்தாகிடணும், மக்களுடைய கண்ணீர் வெள்ளத்திலே மூத்தாகிடணும். சுப்ஹானல்லாஹ். இப்ப நானும் யோசிக்கிறேன், நீங்கள் யோசிங்க பார்ப்போம். என்னுடைய ஜனாசா இப்ப என் வீட்டில் வைக்கப்பட்டிருக்குதுண்டா என்ன பத்தி மக்கள் என்ன பேசுவாங்க, என்ன பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க, எனக்கு என்ன மக்கள் சொல்லுவாங்க, என்ன ஞாபகம் வச்சுக் கொள்வதற்கு மக்கள் நான் ஏதாவது அவர்களுக்கு செய்திருக்கிறேனா, என்னை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காகவே ஏதாவது ஒன்றை நான் செஞ்சிருக்கிறேனா? சும்மா யோசிங்க பார்ப்போம். மௌத் எப்பயோ வரத்தான் போகுது. ஏண்ட ஜனாசா செய்தி உங்களுக்கும் கேள்விப்படும், உங்களோட ஜனாசா செய்தி எனக்கு கேள்விப்படலாம், மாறி மாறி கேள்விப்பட்டுக் கொள்வோம். அப்படி கேள்விப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன பத்தி மக்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன கலைப்பாங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டால் ஒன்று அவருக்கு நிம்மதி அல்லது அவரால் மக்களுக்கு நிம்மதி. ஒன்றோ அவருக்கு நிம்மதி அல்லது அவரால் அவரை சூழ உள்ள இடங்களுக்கு மக்களுக்கு நிம்மதி. இம்மா முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன். அவருக்கு நிம்மதி என்ன? அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். உலகத்துல கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. உலகம் என்பது சொன்னாலே அதுல நிம்மதி கிடைக்க மாட்டாது, அதுல சந்தோஷம் இருக்க முடியாது. அதுல வரக்கூடியவைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இன்னாலில்லா சொன்ன நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், இன்றைக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு கவலையாக இருப்போம். உலகத்தில் இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதற்கு பிறகு அவருக்கு கவலை கிடையாது, நிரந்தரமாக சந்தோஷத்திலே வாழ போறாரு. எனவே அவருக்கு ஓய்வு கிடைத்து விட்டது. அப்படி இல்லை என்றிருந்தால் அவருக்கு ஓய்வு கிடைக்க இல்லை, அவரை சூழ இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வு கிடைத்து விட்டது. அவர் இருந்த இடத்துக்கு நிம்மதி அல்ஹம்துலில்லாஹ். இடம் சொல்லும், என்னை விட்டு ஒருவன் போய்விட்டான், எனக்கு சுமையாக இருந்த, எனக்கு பாரமாக இருந்த, எனக்கு மேலிருந்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருந்த ஒருவன் என்னை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி பூமி சந்தோஷப்படும். என்னுடைய ஜனாதா எந்த பட்டியல் எழுதப்பட போகிறது, என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? இந்த விடயங்களை யோசிங்க, இந்த விடயங்களை சிந்திங்க கொஞ்சம். அப்ப நாங்க மௌத்துக்கு முன்னால் என்ன செய்யணும்? நான் 3 விஷயம் சொல்லி முடிக்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் செல்ஃபாக சுயமாக அசஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது இருக்குதா, எனக்கிட்ட இது இருக்குதா? ஒன்று சொல்றேன், முதலாவது சொல்றேன், கடன் இல்லாம மௌத்தாகும். எது இல்லாம? இது இல்லாம கடன் இல்லாம மௌத்தாகும். கடன் என்ன? நான் சொல்ற கடன் நீங்க எடுத்திருக்கக்கூடிய என் மான் கடன் அல்ல. அந்த கடன் கட்டாயம் கொடுக்கணும், அந்த கடன் கட்டாயம் நீங்க திருப்பி கொடுக்கணும். அது உங்களோட கடன். அதை விட பெரிய கடன் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ, கடன் என்று சொன்ன தெரியுமா? கடன் என்று சொன்னா
உங்களுக்கென்று தரப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் கடன். உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு கடன். இந்த பள்ளி நிர்வாகம் என்ற ஒரு பொறுப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்களா, அந்த பொறுப்பு உங்களுக்கு ஒரு சுமை. அந்த கடன் நீங்க சரியா நிறைவேற்றணும். நீங்க ஒரு வாப்பா என்ற கடனை நிறைவேற்றுவோம். நீங்க ஒரு கணவன், அது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். நான் ஒரு நாட்டு பிரஜை, அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறவங்க அந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. இந்த நாட்டுல ஜப்பான்ல நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு வீசா தந்து நீங்க வாழுங்கோண்டு அனுமதி இருக்கிறாங்க. இந்த ஜப்பானுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, நாங்க அதை செய்யணும். கடமை பொறுப்பு இருக்குது. ரோட்டில போறோமா, ரோட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. பெட்ரோல் செட்ல பெட்ரோலுக்காண்டி போலியில நிக்கிறாங்க, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, என்ன செய்யணும். இன்னமத்த ரோட்டை பண்ணி போயிடாது, ஃபியூல் அடிக்கணும். ரோட்ல போறாங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம போகணும், வரணும். சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். நான் வாப்பா, பல 100 பேர் இருக்கிறாங்க புள்ள இல்லாம. அவன் பண்ற அவதி வேற அவதி, அவன் பிரச்சனை வேற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற தாழ்வு சிக்கல் மன அழுத்தங்கள் வேற. அப்படிப்பட்ட பல 100 பெண்கள், பல 100 ஆண்கள், அவங்களுக்கு மார்க்கம் வேறொரு சட்டம். இன்னும் சில ஆட்களுக்கு அல்லாஹ் புள்ளைய கொடுத்திருக்கிறான். பாப்பா உம்மா, எனக்கு புள்ள கிடைச்சிருக்கு, உங்களுக்கு மட்டுமல்ல புள்ள கிடைச்சது. உலகத்துல மாட்டுக்கும் புல் இருக்குது, நாய்க்கும் புல் இருக்குது, பூனைக்கும் புல் இருக்குது, எலிக்கும் புல் இருக்குது, எனக்கும் புல் இருக்குது. ஆனா நான் மனிதன், நான் லட்சியத்தோட வாழக்கூடியவன். நான் யாருடைய பசிக்கு சாப்பாடு அல்ல. ஒரு மாடு யாருக்கோ பால் கொடுக்கும், யாருடைய பசிக்கு சாப்பாடு, அதுதான் லட்சியம் அவைகளுடைய. நான் அப்படிப்பட்டவன் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், மிக அன்பாக சொல்றேன். இந்த பொறுப்பை நல்லா யோசிங்கோ. பல பேர் இருக்கிறாங்க, குடும்பம் சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், தொழில் தொழில் என்று ஓடி 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 ஒரு அமௌண்ட தேடிக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் தேடி முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா குடும்பத்தை காணும், பிள்ளைகளை காணும், மனைவியை காணும். அவங்க வேற எங்க போயிட்டாங்க. இவர் எங்கே உலகத்தில் இருக்கிற, அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மிக அன்பாக சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன். இலங்கையில சிறைச்சாலைகள்ல வாழக்கூடிய குழந்தைகள் யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டதாரிகளாக மாறி இருக்கிறாங்க. வாப்ப பிரசன்ட்ல லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டவர். ஒரு உதாரணம் அல்ல, பல உதாரணங்கள். வாப்ப லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டு ஆயுள் கால தண்டனை கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில வெளியே வர முடியாது, 20 வருஷம் 25 வருஷம் உள்ளுக்கு. குழந்தைகள் பட்டதாரிகள், குழந்தைகள் கல்வி பயணத்தை தொடர்ந்து தாயினுடைய அயராத முயற்சியின் காரணமாக உழைப்பினூடாக அவர்கள் அவர்களுடைய இலக்கை அடைந்து விட்டார்கள். பல 100 பேர் இருக்கிறாங்க. வாப்ப இல்லாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாப்ப இல்ல, வாப்பாவை காண இல்ல, அல்லது வாப்ப அந்த புள்ளைய காணவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்ப மௌத்து பிறக்கக்குள்ளே வாப்ப மௌத்து. வாப்ப அப்துல்லா நபியை காணவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை காணவும் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாப்பாவை காணவும் இல்லை, வாப்பா இமாம் ஷாஃபியை காணவும் இல்லை. எத்தனையோ குழந்தைகள் வாப்பாவை காணாத குழந்தைகள் வரலாறு படைத்திருக்கிறாங்க, வரலாறு படைத்திருக்கிறாங்க. மிக அன்பாக சொல்றேன், இந்த விடயங்களை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்வோம். சம்பாதிச்சோம், மெட்டீரியலிஸ்டிக், அதாவது சடவாதத்தை கூட்டிவிட்டோம், இதனால என் இலக்கை அடைந்து விட்டேன் என்று யாரும் பெருமிதம் கொள்ளவானும், சந்தோஷப்படவானும். மிக அன்பாக சொல்றேன், மிகப்பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பு. வாப்பா என்ற பொறுப்பு, தாய்மை என்ற பொறுப்பு. இந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம், இந்த பொறுப்பை சரியாக செய்வோம். இதுல தனியே பேசணும், நீண்ட நேரம் பேசணும், ஆழமாக கரைக்கணும். எங்களோட குடும்பம், எங்களோட சமூகம், இஸ்லாமிய சமூகம் எப்படி கரைந்து போய்கொண்டிருக்கிறது, எப்படி கரைஞ்சு கொண்டே போகுது. இது புள்ளி விவரத்தோட பேச வேண்டும். பல ஊர்கள் இருக்கிற இலங்கையில பள்ளி வாசல் இருக்கிறது, முஸ்லீம் முஸ்லீம்கள் இல்ல அந்த பள்ளியை சுத்தி.
எல்லாரும் மதம் மாறிட்டாங்க. நாங்க அக்குருணையை நினைத்து, வேறுவழியை நினைத்து, தர்காட்டார் நினைத்து முஸ்லீம்கள் என்று சொல்லி நாங்க பெருமிதம் கொள்ள முடியும். எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது, பள்ளி வாயில் இருக்கிறது, யார் இல்ல, முஸ்லீம்களை காணும். மிக இறக்கமாக சொல்றேன், இந்த பொறுப்புல ரொம்ப கவனம். மிக மிக கச்சிதமாக சொல்லுகிறேன், மிக உறுதியாக சொல்லுகின்றேன். இரண்டாவது சொல்லுகின்றேன், மௌத்துக்கு முன்னால பயணம், நீண்ட பயணம், பயணம் நீண்ட பயணம், ஹஜ்ஜுடைய பயணம் நீண்ட பயணம். ஹஜ்ஜிக்கு ஆயத்தமாகுவது போல இலங்கைக்கு போக வேண்டும், குடும்பத்தை சந்திக்க வேண்டும், உறவுகளை சந்திக்க வேண்டும், அதற்கு ஆயத்தமாகுவது போல அங்க போயிட்டு செலவழிக்கணும், அங்க போயிட்டு குறுக்கோட மக்களுக்கு, அங்க போயிட்டு வாரி வழங்கோட மக்களுக்கு. அப்படி போனாத்தான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறார் என்பதற்கு அர்த்தமும் சொல்லுவார்கள். அதுக்கு நாங்கள் ஆயத்தமாகுவோம். எல்லாம் செஞ்சு கொண்டுதான் இலங்கைக்கு போகின்றோம், எல்லாம் செஞ்சு கொண்டுதான் ஹஜ்ஜிக்கு போகின்றோம். ஆனா மௌத்துடைய பயணம், கபர்ல தனிய வாழ வேண்டி வரும். அந்த பயணத்துக்கு வெறும் கையோட போகவானது யாரும், அந்த பயணத்துக்கு யாரும் வெறும் கையோட போகவான. மிக இறக்கமா சொல்றேன், ஏண்ட ஜனாசா கொண்டு வந்து வச்சாலும் பள்ளி வாயில்ல, உங்களோட ஜனாசா வச்சாலும் நானும் நீங்களும் விட்டு விட்டு போவதை யாரும் பேச மாட்டார்கள். மாஷா அல்லாஹ், ஹாஜியார் மௌத்தாகித்தார், அவருக்கு 2 ஊடு இருக்குது. எபினாலே பெரிய ஊடு இருக்குது, டோக்கியோலே ஒரு ஊடு இருக்குது, கொழும்புலே ஊடு இருக்குது, அக்குருலே வீடு இருக்குது. அவருக்கு தொழில் இப்படி, அவரிடத்துல தொழில் செய்யக்கூடிய இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவருடைய ஃபேக்டரி இப்படி, அவருடைய பேங்க் பேலன்ஸ் இப்படி என்று எங்கேயுமே சொல்ல வரலாறு நாங்க என்ன செய்யல, கேட்டோமா? விட்டு விட்டு போவதை யாரும் பேச மாட்டார்கள். நீங்க விட்டுட்டு போறத யாருமே கதைக்க மாட்டாங்க. உங்களுடைய கையில் உள்ள கடிகாரமாக இருக்கலாம், உங்களுடைய சேப்பில் உள்ள பேனாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மக்கள் எதையுமே சுட்டிக்காட்ட மாட்டார்கள். ஜனாதாவை வைத்துக் கொண்டு பேசுவாங்க தெரியுமா? கொடுத்ததை மட்டும் பேசுவார்கள். ஏன் தெரியுமா காரணம் பேசுறது? விட்டுட்டு போறது உங்களுடையதல்ல, கொடுத்துட்டு போறது மட்டும்தான் உங்களுடையது. விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல, கொடுத்து விட்டு போவது மட்டும் உங்களுடையது. எனவே கொடுத்ததை பற்றி பேசுவார்கள். மாஷா அல்லாஹ், வாழ்க்கை கருத்தம் சொல்லி தந்தவர், வாழ்ந்த இடத்தை அழகுபடுத்தி விட்டு போனவர். பள்ளி கட்டினாரு, மதரசா கட்டினார், அனாதைகளுக்கு கொடுத்தாரு, ஏழைகளுக்கு கொடுத்தாரு, கல்வித்துறைக்கு உதவி செஞ்சார், கல்வி பணிக்கு உதவி செஞ்சார் என்று சொல்லி மக்கள் கொடுத்ததை பற்றி பேசுவார்கள். நீங்க விட்டுட்டு போனதை ஒரு நாளுமே பேச மாட்டார்கள். ஏன் தெரியுமா காரணம்? அது உங்களுடையது அல்ல, உங்களுக்கு சொந்தமும் இல்ல, உங்களுடையதும் அல்ல. எனவே மக்கள் அதை பேச மாட்டார்கள். கொடுத்துட்டு போவோம், செஞ்சுட்டு போவோம். பெரிசா கொடுங்க, எண்ணி கொடுக்க வானம். நீ செலவழி, உனக்கு செலவழிக்கப்படும். நீ எண்ணினால் அல்லாஹ் எண்ணி தருவான். மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட நல்ல கையை தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கை கீழே வைத்திடக்கூடிய அல்லாஹ்விடத்துல காரணம் தெரியும். இந்த கை மேல உள்ள கையாக இருக்கணும். சதகா வாங்குற கை மட்டுமல்ல, சம்பளம் வாங்குற கையை விட சம்பளம் கொடுக்கிற கை நல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சம்பளம் வாங்குற கையை விட சம்பளம் கொடுக்கிற கை. எனவே வாழ்க்கையில 2வது வாழ்க்கை சொல்லித்தாரேன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை இந்த அர்த்தத்தை படிச்சுக்கோங்க. 3வது முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் வாழ்க்கையில் உபகாரம் செய்தார்களோ அந்த உபகாரிகளுக்கெல்லாம் பிறகு உபகாரம் செஞ்சுட்டு மொத்தாங்க. உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொன்னாரா? பதில் சொல்லாம மொத்தாகவான். உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொன்னாரா? பதில் சொல்லாம மொத்தாகவான். அல்லாஹ் சொல்றான், فَإِذَا حَيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا. உங்களுக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் உண்டு, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் மட்டும் சொல்ல வேணாம். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர் தந்ததை விட நல்லதை திருப்பி கொடுப்பீங்க. அவர் தந்ததை விட நல்லதை திருப்பி கொடுப்பீங்க அவருக்கு. சும மௌத்தாவானும் யாரும் சலாத்த கூட திருப்பி கொடுத்துட்டு மௌத்தாகன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க தொழுகிற பள்ளி நாங்க கட்டின பள்ளி அல்ல. நான் நினைக்கிற இங்க இருக்கிற அநேகமானவங்க இந்த பள்ளி கட்டினத்துக்கு பிறகுதான் இங்க வந்திருப்பீங்க. இந்த பள்ளி யாரோ எங்களுக்கு முன்னால வாங்கி வச்சுட்டு போனாங்க. அதனால மக்களுக்கு அட்ரஸ் சொல்றோம், மெபினாவுக்கு போறேன் தொழுகிறதுக்கு வாங்க சொல்லி. அநேகமானவங்க கபருக்கு போயிட்டாங்க, அநேகமாக ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா பள்ளி இருக்குதுங்க. இது நாங்க கட்டின பள்ளி அல்ல.
அன்றைக்கு சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஜனாசா ஒன்று ஜப்பான்ல மௌத்தானா ஜனாசாவை கொண்டு போறதுக்கு 30 லட்சம் ரூபாய் நாட்டுக்கு சொன்னாங்க. இன்றைக்கு சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஜனாசாவை அடக்கிறதுக்கு 4-3 மையவாடி இருக்குறாங்க. எங்களுக்கு எங்கட ஜனாசாவை அடக்கிட்டு நாங்க போயிட்டு எங்கட ஜனாசாவுக்கு போயிட்டு ஜியாரத்து செஞ்சுட்டு வாரத்துக்கு கொண்டு இருக்கின்றாங்க. இப்ப சந்தோஷமாக இது எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? எங்கட புள்ள மதரசால ஓதுதுண்டா யார் உருவாக்கிய மதரசா இது? மிக அன்பாக சொல்றேன், இதெல்லாம் நாங்க மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட உபகாரங்கள். இந்த உபகாரத்தை திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க, இத திருப்பி கொடுத்துட்டு மொத்தாகுங்க. உபகாரம் செஞ்சவர்களுடைய சொன்னாங்க, எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அத்தனை பேருடைய உபகாரத்துக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன்.